வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 194வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய பாடல் பக்குடுக்கை நன்கணியார் என்ற புலவரால் பாடப்பட்டது. இந்த பாடல் எதை சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா நிலையாமையை சொல்ல வருது. நிலையாமைன்னா நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே ஒரு நாளில் அழிந்து போகக்கூடிய ஒன்று தான். இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணர்ந்த உண்மை. ஆனால் இதை புரிஞ்சிக்காம நிறைய பேர் வாழக்கூடிய காலகட்டத்தில் தனக்கானதான் இந்த உலகம், தான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிதப்பில் இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கக்கூடாது. வாழக்கூடிய காலம் வரைக்கும் நாம் நல்லபடியாக வாழணும். ஏன்னா இந்த உலகம் நிரந்தரமாக இருக்கும், ஆனால் நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்யக்கூடிய வகையில் தான் பாடல் அமைஞ்சிருக்கு. பாடல் மொத்தம் 7 அடிகளில் அமைஞ்சிருக்கு. முதல்ல பாடலை பார்க்கலாம். ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன், இன்னாது அம்ம இவ்வுலகம், இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே அப்படிங்கிற பாடல். பாருங்க, மகிழ்ச்சியும் துன்பமும் பக்கத்திலே தான் நடக்கும். அந்த மகிழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் மிகுந்த தொலைவு கிடையாது, நீண்ட தொலைவு கிடையாது. பாருங்க, ஓர் இல் அப்படிங்கிறது ஒரு வீடு. ஒரு வீட்டில் நெய்தல் கரங்க, நெய்தல் அப்படிங்கிறது ஒரு துன்பத்திற்கான ஒரு பறை, ஒரு பறைன்னு சொல்லி ஒரு கருவி சொல்லுவோம்ல, இசைக்கருவி. அது அந்த சாவு முழக்கம் கேட்கக்கூடியது அந்த நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாவுக்கான பறை, அது இறப்புக்கான ஒரு பறை. அப்போ ஒரு வீட்டில் என்ன கேட்குதுன்னா நெய்தல் கரங்க, அந்த அந்த நெய்தல், அந்த சாப்பறை, அந்த இறந்து போன உடனே அடிப்பாங்க இல்லையா, அந்த இறந்தவங்க வீட்டு அந்த ஒலி கேட்கிறது. ஓரில், ஒரு வீட்டில். ஓரில் நெய்தல் கரங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு வீட்டில் துயரம் மிக்க நெய்தல் பறை ஒலிக்கிறது, அந்த சத்தம் கேட்குது. ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப, இன்னொரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முழவு அப்படிங்கிற அந்த இசைக்கருவி, அதன் மூலமாக இன்ப ஒலி கேட்குது. இது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மற்றொரு வீட்டில் வந்தீங்கன்னா அந்த முரசுன்னு சொல்லலாம். அந்த அந்த முழவு, அந்த முழவினுடைய ஓசை கேட்கிறது. அப்போ ஒரு வீட்டில் துன்பம் அந்த நிலையை ஏற்படுத்தக்கூடிய நெய்தல் பறை ஒலிக்கிறது, இன்னொரு வீட்டில் மனமுரசு, அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இசைக்கருவி இசைக்கும் இல்லையா, அதை குறிக்கிறது. அப்படியாக ஒரு வீட்டில் சோகமும் இன்னொரு வீட்டில் சந்தோஷமும் நடக்குது. அதற்கடுத்து பாருங்களேன், புணர்ந்தோர் பூ அணி அணிய. புணர்ந்தோர் அப்படின்னா அந்த கணவனும் மனைவியுமாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பூக்களை அணிகிறார்கள். புணர்ந்தோர் பூ அணி அணிய, அந்த புணர்ந்தோர்லாம் இணைந்தவர்கள், கணவனும் மனைவியுமாக இல்லத்தில் இணைந்திருக்கக்கூடியவர்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருமணத்தில் இணைந்த அந்த பெண்கள் மகிழ்ச்சியாக பூக்களை அணிந்து கொள்வார்கள். பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப. பிரிந்தோர்னா தலைவனை பிரிந்தவர்கள், கணவன் இல்லாத பெண்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்க அந்த மையுண்ட கண்கள், மை பூசி அந்த கண்கள்லேருந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்படியாக படைத்தோன் மன்ற பண்பிலாளன், இந்த உலகத்தை படைத்தவனாகிய கடவுள், அந்த உலகத்தை இப்படி படைச்சிட்டான் கடவுள். அவன் ஒரு பண்பு இல்லாதவன். இந்த உலகம் கொடுமையானது. ஒரு இடத்துல சந்தோஷம், ஒரு இடத்துல துக்கம். ஒரு வீட்டில் சாப்பறை ஒலிக்கிறது, இன்னொரு வீட்டில் அந்த திருமண வீட்டில் ஒலிக்கக்கூடிய மணப்பறை ஒலிக்கிறது. ஒரு பக்கம் ஒரு பெண்ணுமானும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அந்த பெண் பூ அணிந்திருக்கிறாள். இன்னொரு பக்கம் கணவன் இல்லாத பெண் அழுது கொண்டு இருக்கிறாள். இப்படியாக இந்த உலகத்தை 2 வேறாக அந்த கடவுள் படைத்து விட்டான். அப்படி படைச்சதுனால அந்த கடவுளை இந்த பக்குடுக்கை நன்கணியார் என்ற புலவர் என்னென்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அவன் பண்பில்லாதவன். அது மட்டும் இல்லாமல் இன்னாது அம்மை இவ்வுலகம், இந்த உலகம் இன்னாது அப்படின்னா கொடுமையானது. அதனால் என்ன பண்ணுங்க, இனிய காண்க. அதனால் நம்ம வாழக்கூடிய காலம் வரைக்கும் நம்ம இனிமையவே பார்த்துட்டு போயிடலாமே, அதுதான் இயல்பை உணர்ந்தவர்களுக்கு சிறப்பு, அதுதான் நல்ல இயல்பு கொண்டவர்களுக்கு சிறப்பு. அப்போ வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில்
நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போவோம். ஏன்னா இந்த உலகம் நிலையில்லாதது. இங்கே ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் சோகமும் இரண்டுமாக கலந்திருக்கக்கூடியதாக இந்த உலகம் இருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு பெண் பூவணிந்து கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இன்னொரு பக்கம் ஒரு பெண் கணவனை இழந்து தனிமை துறையில் வாடிக்கொண்டிருக்கிறாள். அப்போ கடவுள் இந்த உலகத்தை 2 வேறாக படைத்து விட்டார். அப்போ இந்த எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்போ இந்த உலகம் வந்து ரொம்பவுமே கொடுமையானது. அப்போ இந்த கொடுமையான இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் நிச்சயமாக கொஞ்ச காலம்தான். அப்படி வாழக்கூடிய காலகட்டத்திலையாவது இனிமையான முறையில் வாழ்ந்துட்டு போயிடலாமே, நல்ல முறையில் வாழ்ந்துட்டு போயிடலாமே. அப்போ அந்த இயல்பை வந்து எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தான் இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது. பாருங்க, இந்த உலகமே மிகவும் கொடுமையானது. அம்மம்மா, ஒரு வீட்டில் ஒரு உயிர் பிரிந்து போக சாப்பறை, அந்த இறப்பின் போது ஒலிக்கப்படக்கூடிய அந்த பறை ஓசை கேட்கிறது. இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, இன வளர்ச்சியிலேயே அந்த கணவனும் மனைவியும் இணைந்து அந்த இல்லறத்தில் ஒரு ஒரு குழந்தை பேரை உருவாக்குறதுக்கு உண்டான அந்த மன வாழ்க்கை, அதற்கான மங்கள முழவோசை கேட்கிறது. அதே மாதிரி மணந்த மகளிர், அந்த திருமணம் பண்ண பெண்கள் பூக்கள் அணியிறாங்க. இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவனை பிரிந்த மகளிர் கண்ணீரோடு அழுகிறாங்க. இப்படி மகிழ்வும் துயரமும் ஒரு சேர படைத்து விட்டனன் இந்த பண்பில்லாத கடவுள். இந்த படைக்கக்கூடிய அந்த இறைவன், படைப்பவன் ஒரு சேர மகிழ்ச்சியும் துன்பத்தையும் படைச்சிட்டான். எனவே இந்த இயல்பை உணர்ந்த எல்லாரும் கொடுமையானதை சிந்திக்காதீங்க, தீமையை சிந்திக்காதீங்க, இனியவற்றை மட்டும், சந்தோஷமானதை மட்டும் பார்த்து மகிழ்ந்துருங்கள். அப்படி நீங்கள் இருக்கிறது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும். வாழக்கூடிய காலம் வரையில் நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மகிழ்ச்சியும் துன்பமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்ம யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. இதில் யாருமே தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த இன்ப துன்பம் இரண்டையுமே அனுபவித்தாக வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம இனிமையான முறையில் வாழ்ந்துட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற கருத்தை நமக்கு இந்த பாடல் புரிய வைக்கின்றது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகம், விளக்கம் தேவை அப்படின்னா நீங்கள் குறிப்பிடுங்க. நன்றி.